அவன் கலங்கிய கண்களும் உணர்ச்சி மிகுதியால் துடிக்கிற உதடுகளுமாய் சொன்னான். இந்து, நான் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேணும். அறிவில்லாமல் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த எனக்கு இந்த தண்டனை வேணும்னு அனுபவிச்சேன். ஆனால் என்னை திருடன்னு உன் நகைக்கு ஆசைப்பட்டு உன்னை கடத்திட்டு போவேன்னு சொன்னாங்களே, போகட்டும். நீ கூட அதுக்கு ஆதரவாக சாட்சியும் சொன்னியே. அதை நினச்சப்போ உன் மேலே எனக்கு கோபமே வரலை, பரிதாபமாக தான் இருந்துச்சு. இந்த குழந்தைய இழுத்துட்டு போனதுக்கு இப்படி ஒரு தண்டனையும் வேண்டியதான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் நிஜமாக சொல்லு இந்து, நாம் 2 பேரும் ஏதோ ஒரு முடிவில், ஏதோ ஒரு வெறியில் 2 பேரும் சம்மதிச்சு தானே ஓடினோம். இப்போ பைத்தியக்காரத்தனமாக தோணினாலும் அப்போ ஏதோ புனிதமாத காதல்னு நினச்சி தானே ஓடினோம். காதலர்களுக்கு வயிறும் பசியும் உண்டுன்னு ஓடுறதுக்கு முன்னே நமக்கு தோணலை. எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சப்புறம் பட்டினி கிடக்க முடியாமல் நீயே தானே உன் நகைகளை கழட்டி கொடுத்து விற்க சொன்னேன். நானும் முதல்ல மாட்டேன்னு மறுக்கலையா? நானே உனக்குன்னு வந்தப்புறம் இந்த நகை உனக்கு சொந்தம் இல்லையான்னு நீ கேட்கலையா? அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு நீ நினைக்கிறியா? இப்போது நீ குழந்தை இல்லை, நல்லதும் கெட்டதும் தெரியும். இப்போ சொல்லு, உன் நகைக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை ஏமாற்றி நான் அழைச்சிக்கிட்டு போனேன்னு நீ நினைக்கிறியா இந்து? இந்து, அழாத சொல்லு இந்து என்று அவன் பழைய சம்பவங்களை நினைப்பூட்டி கேட்கும்போது இந்து கதறி எழுதாள்.